மக்களே, ஒரு கதை சொல்லட்டுமா? என்னோட வாத்தியார் வரலாற்று நாயகனாக உருவான கதை. ஒரு ரயில்வே தொழிலாளி மகன் டு மாண்புமிகு அமைச்சரான கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் அமைச்சர் மற்றும் துறைமுக சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் எங்கள் வாத்தியார் PK சேகர் பாபு அவர்கள். இவ்வாறு பலமுக பொறுப்புகள் இருந்தாலும் தனக்கென உரிதான ஸ்டைலில் தனது பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடியவர். மே 7, 2021 இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து பல்வேறு திட்டங்களும் பல்வேறு செயல்பாடுகளும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். அதிலும் குறிப்பிட்ட சில திட்டங்கள்: 3000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், தமிழ் அர்ச்சனை என்று ஏகப்பட்ட அறநிலைத்துறையின் ஆச்சரியப்படும் சாதனைகளும் முருகன் மாநாடும் ஒன்று. இதில் கோயிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டெடுப்பதிலும் தன் செயல்பாட்டில் சிறந்து விளங்கும் அறநிலைத்துறையின் அதிசயமாக இருக்கிறார். சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான PK சேகர் பாபு அவர்கள் திருவிக நகர், கொளத்தூர், எழும்பூர், துறைமுகம், வில்லிவாக்கம், அம்பத்தூர் ஆகிய 6 தொகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் பெயரும் ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் அனைவரோட பெயரும் கூறுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து சுகதுக்கங்களில் கலந்து கொள்வதிலும் ஒரு செயல் வீரராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் துறைமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் PK சேகர் பாபு அவர்கள் அந்த தொகுதிக்கு உட்பட்ட நலத்திட்டங்களை வழங்குவதிலும் மக்களின் கோரிக்கைகளை மனுக்களை தானாக வந்து வாங்கி உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்வு காண்பதிலும் தனக்கென ஒரு PA கூட வைத்திருக்காத ஒரு எளிமையான அமைச்சராகவும் இருக்கிறார். ஒரு நிகழ்ச்சி என்றால் அதன் ஏற்பாடுகளை தானாக முன்வந்து ஃபீல்ட் ஒர்க் செய்வதிலும் கூட்ட நெரிசலில் ஏற்பட்டால் கட்டுப்படுத்துவதிலும் ஒரு லீடராக வலம் வருகிறார். அவரை குறை கூறுபவர்களும் வழுத்து பேசுபவர்களும் ஒரு நாள் அவரது உழைப்பை கண்டால் வியந்து பாராட்ட தொடங்குவர். சிம்பிளா சொல்லணும்னா 24/7 என்றும் சொல்லலாம். துறைமுக மக்களே என்ன சொல்றாங்க, வாங்க போய் பார்க்கலாம். என் பேர் அற்புதமேரி. நான் துறைமுக தொகுதியிலிருந்து வரேன். எங்களுடைய துறைமுக தொகுதியில எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் எங்களுக்கு பல நன்மைகள்லாம் செய்து வராரு. எங்கள் தொகுதிக்கு அவர் பல நிவாரண உதவியெல்லாம் செய்து வராரு. பண்டிகை ஆனா எங்க எல்லார் வீட்டுக்கும் எங்களுக்கு தேவையானது துணி, அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே அவர் எங்களுக்கு தராரு. எங்க பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் கத்து கொடுத்து கம்ப்யூட்டரும் வழங்குறாரு. டெய்லர் கிளாஸ் கத்து கொடுத்து டெய்லர் மிஷினும் தராரு. அவரு படிப்புக்காக எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாரு. உயர்கல்விக்கு காலேஜில் இருக்கிறவங்களுக்கும் அவரு படிப்புக்காக பண உதவி செய்யறாரு. எல்லாமே எங்களுக்கு சேகர் பாபு அண்ணன் சட்டமன்ற தொகுதியில செய்து வராரு. துறைமுக தொகுதி சேகர் பாபு அண்ணன் எங்களுக்கு நிறைய இந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு மழை நேரத்தில் ஹவுசிங் போர்டு இடிச்சு இருக்கிறாங்க. நாங்கள் வீடு இல்லாமல் இருக்கிறோம். எங்களுக்கு நிறைய சேர்ந்து நிற்கிறாரு. எங்களுக்கும் இப்போ காசு போடுற நிற்கிறாங்க. எங்களுக்கு நல்லா துணிமணி, பாய், அரிசி, பருப்பு நிறைய துறைமுக தொகுதியில் எங்களுக்கு அதிகமாகவே சேர்ந்துருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி தான் நாங்கள் செலுத்துவோம். நாங்கள் குறை சொன்னாக்கா அது எங்களுக்கு நல்ல பேர் இருக்காது. நாங்கள் அதிகமாக சேர்ந்துருக்கிறாரு. எங்கள் துறைமுக தொகுதியில் அவர் அதிகமாக சேர்ந்துருக்கிறாரு. எங்களுக்கு மழை வந்தா இந்த ஹவுசிங் போர்டில் வந்தாக்கா இப்போ ஹவுசிங் போர்டு இடிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு காசு கூட கொடுக்குற நிற்கிறாங்க. அரிசி, பருப்பு, காசெல்லாம் கொடுக்குறோம். சேகர் பாபு அண்ணனுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி பேசுவோம். நாங்கள் எல்லாமே சேகர் பாபு அண்ணன் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுக்கிறாரு. எங்களுக்கு தையல் மிஷின் கொடுத்துருக்காரு. என் பொண்ணுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காரு. என் பொண்ணு காலேஜ்லேயும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என் பிள்ளைகளுக்கு எல்லாமே செஞ்சுருக்காரு. தண்ணி வசதி எல்லாமே அவர் மழை காலத்தில் அவர் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. எங்களுக்கு அவரு தான் இருக்கணும், இந்த தொகுதியில் அவரு தான் இருக்கணும், ஆட்சியில் இவரு தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். வேற யாரும் வரக்கூடாது. அவரு தான் மெயின் எங்களுக்கு. அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை.
என் பொண்ணுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காரு, 10,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துருக்காரு. எங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது. அவர் கொடுத்து தான் என் பொண்ணு இன்னைக்கு லேப்டாப் என்னன்னே எனக்கு தெரியாது. லேப்டாப் என்னன்னு என் பொண்ணு வாங்கி தான் இதுதான் லேப்டாப்பா எனக்கு தெரியும். அண்ணன் எல்லாமே எங்களுக்கு செஞ்சிருக்காரு. தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்து இல்லை கூட பிறந்தவங்க கூட வந்து துணி எடுத்து கொடுக்க யோசனை பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது. தையக்குள்ளேயே கொடுப்பாரு எங்கள் சேகர் பாபண்ணு. அவரு தான் இந்த தொகுதிக்கே வந்து ஆகணும். அவர் செய்யாத நாங்கள் என்ன சொல்ல முடியும்? இது செய்யல அது செய்யலைன்னா கூட பரவாயில்ல. எங்கள் அண்ணன் நாங்கள் குறை சொல்லலாம், எதுவுமே சொல்ல முடியாது. எங்கள் அண்ணனை நாங்கள் என்ன கேட்குறோமோ எங்கள் அண்ணன் செய்வார். எங்கள் அண்ணன் இதுதான் அதுதான்லாம் இல்லை, எல்லாருக்குமே முஸ்லிம்ஸ்க்கு எல்லாருக்குமே செய்வார். அவர் இவங்களுக்கு அவங்களுக்கு வேற்றுமெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாருக்குமே கொடுக்குறத கொடுப்பாரு. பெட்ஷீட்டு கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க, பெட்ஷீட்டு கொடுப்பாரு எங்கள் அண்ணன். எல்லாமே எங்கள் புடவை வந்து கட்டுறதே நான் எங்கள் சேகர் பாபன் கொடுத்த புடவை தான் நான் கட்டுறேன்னே. தீபாவளி நான் அடிக்கடிக்கு எடுக்க மாட்டேன். இப்போ எங்கள் அண்ணன் கொடுக்கதான் என் பீராவிலே ரொம்ப போய் கிடக்குது. எங்கள் சேகர் பாபன் கொடுத்த சேரீங்க தான். நான் தையக்கூலி எந்த கூட பிறந்தும் கூட தையக்கூலி கொடுக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அண்ணன் தையக்கூலியை கொடுப்பாரு. தைச்சு கட்டின்னு வரணும்னு வாரு எங்கள் அண்ணன். அந்தமாரி எங்கள் சேகர் பாபனை PK சேகர் பாபனை தான் இந்த தொகுதிக்கே வந்தாகணும். இப்போ மாதம் மருத்துவ முகாம் பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறாரு. நாங்கள் ஏதாவது கஷ்டம் எங்கள் தெருவுக்கு குப்பைலாம் அப்படியே இருக்குதுன்னா வந்து உடனே அதை கிளியர் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு எல்லாமே சந்தோஷம். அவர் இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது. அவர் தான் வரணும் இந்த வாட்டி. சேகர் பாபு தான் எங்களுக்கு நல்லது செய்கிறாரு. எங்கள் பேரன் பேத்திங்களுக்கெல்லாம் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. நாங்கள் ஏழ்மையான குடும்பம், எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லதாக செய்கிறாரு. அரிசி பருப்பு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் அவர் தான் கட்டுறாரு. நாங்கள் இல்லாதவங்க எங்களுக்கு அவர் நல்லதை செய்கிறாரு. எம்எல்ஏ வந்து சேகர் பாபு அண்ணன். அவர் எங்களுக்கு எல்லா நல்ல திட்டமும் செஞ்சுருக்கிறாரு. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாத்துக்குமே எங்களுக்கு நல்ல திட்டம் கொடுத்துருக்கிறாரு. அவரை போல யாரும் எங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஒரு கொரோனா காலத்துல சாப்பாடுலேருந்து அரிசி பருப்புலேருந்து காசுலேருந்து எல்லாமே அவர் தான் எங்களுக்கு செஞ்சாரு. அவரை போல எங்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. சேகர் பாபனுக்கு நன்றி. துறைமுக தொகுதியிலேருந்து பேசுகிறேன் நான். எங்கள் சேகர் பாபு அண்ணன் வந்து நாங்கள் அவர்கிட்ட போர்டு கேரம் போர்டெலாம் கேட்டோம். அது அவர் மறுநாளே வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. கிரிக்கெட் பேட்டு பாக்ஸிங் எல்லாமே கேட்டோம். அது எங்களுக்கு மறுநாளே வாங்கி கொடுத்தாரு அவர் எங்களுக்கு. அவருக்கு நன்றி. வணக்கம், என் பேர் நிரஞ்சனா. நான் துறைமுகம் தொகுதி 6வது வட்டத்தில் வசிக்கிறேன். நம்ம தொகுதிக்கு வந்து சேகர் பாபு அண்ணன் தான் எல்லாமே நலத்திட்ட உதவிகள்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வராரு. அதுவும் இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பண்ணுறது இல்லாமல் திருநங்கைகளுக்குன்ட்டு தனியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு விசேஷமாக இருக்கட்டும், ஒரு திருநங்கை தினமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கூப்பிட்டு வர வச்சு எல்லாமே எங்களுக்கு நலத்திட்ட உதவிகள்லேருந்து அனைத்தையும் பண்ணி எங்களுக்கு போட்டுக்க துணிமணி, சேலை, மளிகை சாமான், அரிசி மூட்டை, 10,000 பணம் எல்லாமே கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணி, நீங்களாம் இன்னும் வளர வேண்டிய ஆள், நீங்களாம் வளர்ந்து வாங்க அப்படின்னு எங்களை என்கரேஜ் பண்ணி எவ்வளோ ஒரு நல்ல விதமான விஷயம்லாம் ஐயா பண்ணிட்டு வராரு. நம்மளுடைய கருணாநிதி ஐயாவாக இருக்கட்டும், சிஎம் ஐயாவாக இருக்கட்டும், இல்லை உதயநிதி சாராக இருக்கட்டும், மற்றபடி நம்ம கழகம் விஷயத்தில் எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் முக்கியத்துவம் திருநங்கைங்களுக்கு கொடுத்து எல்லா விதமான நலத்திட்ட உதவிகளையும் செய்து எங்களை இன்னும் எங்களை உயர்த்தி கொண்டு வராரு சார். வண்டி கேட்டேன் நான் கீழே உட்காந்து வியாபாரம் பண்ணியிருந்தேன். வண்டி கேட்டோன்னு ஒரு வண்டி எடுத்து கொடுத்தாரு எனக்கு. அவருக்கு ரொம்ப நன்றிப்பா. எங்களுக்கு கொரோனா டைமில் வந்து சாப்பாடுலேருந்து பெட்ஷீட்லேருந்து துணியிலேருந்து எல்லாமே அவர் எங்களுக்கு சலுகை செஞ்சுருக்காரு. இனிமே ஓட்டு போடணுன்னா எங்கள் சேகர் பாயாருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்கள் குடும்பத்தை எல்லாமே நாங்கள் சேகர் பாயாருக்கு ஓட்டு. என் பேர் பிரதீபன். நான் வந்து துறைமுக தொகுதியில் இருக்கேன். எங்கள் எம்எல்ஏ பேர் வந்து சேகர் பாபு. அவர் வந்து எங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு. ஸ்காலர்ஷிப் வாங்கி நான் ஃபீஸ் கட்டி இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கேன். சேகர் பாபு அண்ணன் துறைமுகத்தில் எம்எல்ஏவாக திருப்பி மீண்டும் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அண்ணன் வந்து இந்த கோவிட்லலாம் வந்து எல்லாருக்கும் பால் பாக்கெட்டு எல்லாமே ஸ்நாக்ஸ் வரைக்கும் அரிசி முட்டை எல்லாமே துறைமுக பகுதிக்கு எல்லாமே நல்லது பண்ணி கொடுத்துருக்காரு. மீண்டும் அண்ணன் வந்து சேகர் பாபு அண்ணன் அவர்கள் வந்து துறைமுகத்தில் எம்எல்ஏ வரணும்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். காலேஜ் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் பசங்களுக்கு இங்கே துறைமுகத்தில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சேகர் அண்ணன் எங்கள் தொகுதி எம்எல்ஏ. அவர் வந்த பிறகுதான் நாங்கள் எங்களுக்கு படுக்க பாயிலேருந்து தலைக்காயிலேருந்து ஸ்வீட்லேருந்து தீபாவளி கொண்டாடுறதுலேருந்து எல்லாமே அரிசி பருப்பில் பிஸ்கெட் எல்லாமே அவர் தான் ஒதுக்கி. சேகர் பாபு அண்ணன் RK நகர்லேருந்து இங்கே வந்த பிறகு எல்லாமே அவர் தான்.
அவரை மாரி ஒருத்தர் தொடர்ந்து இந்த இந்த துறைமுகத்துக்கு அவர் நிரந்தரமா அவர் இருப்பார். இது இந்த ஊர் மக்களே அவரை சேகர் பாபுன்னா அவ்வளோ நல்லவருங்க. அவரை யாராலே வின் பண்ண முடியாது. ரொம்ப தங்கமான மனுஷன். எங்கள் தொகுதிக்கு நிறைய செஞ்சு எனக்கு சிமெண்ட் ரோட்லேருந்து ஒரு கோயிலுங்களுக்கு போனால் கூட ஒரு டொனேஷன் கொடுக்கறதுலேருந்து ஒரு கல்யாணத்துலேருந்து சீமந்துலேருந்து எல்லாமே அவங்க நல்லா ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஒரு எம்எல்ஏ நாங்கள் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லவர். எங்கள் தொகுதிக்கு அவர் தான் தேவை. நிரந்தர அறநிலையத்துறை அமைச்சராகவே இருக்கிறது. எல்லாத்துக்குமே அவரை மாதிரி ஒருத்தர் கிடைக்க ரொம்ப ரொம்ப அபூர்வமாக நாங்கள் கண்டுதான் நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் உண்மை. அவர் வந்த பிறகுதான் இந்த தொகுதி இன்னைக்கு சிமெண்ட் ரோட்டில் நிற்கிறோம்னா அவர் தான் எல்லாமே. இதை கூட ரோடு போட்டு வர்றாரு. ரொம்ப நல்ல மனுஷன். அவர் நிரந்தரமாக இங்கே இருப்பார். எங்கள் மக்கள்லாம் அவரை தேர்ந்தெடுத்து அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார் துறைமுகத்துக்கு. நான் இப்போ பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து ஏழைங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. மாதம்னா 1000 ரூபாய் வாங்குகிறோம். நிறைய முதியோருக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. கடை இல்லாதவங்க கடை தர்றாரு. முண்டி முடம் வேலை இல்லாதவங்களுக்கு எவ்வளோ வீட்டில் குடிகாரங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் திருத்தி ஆட்டோ கொடுத்துருக்காரு. அவரால் ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குது. துறைமுகமே ஒரு சைடில் வந்து குடிகாரங்க கொஞ்சம் இதுவாக இருக்குங்க, கஷ்டப்படுறவங்க, இல்லாதவங்க, ஏழை அப்படின்னு யாருமே கொஞ்சம் மதிக்க மாட்டாங்க. இப்போ அவரு வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்கலாம் எல்லாரும் மாறிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமை. சேகர் ஐயாவால் ரொம்ப சந்தோஷம். அவர் எப்பயுமே நல்லா இருக்கணும். அவரு தான் இந்த ஆட்சியில் வரணும். அதுதான் எங்களுக்கு ஆசை, எங்களுக்கு சந்தோஷம். ஆர்வி உமன்ஸ் காலேஜில் படிக்கிறேன். எங்கள் அமைச்சர் பேர் வந்து சேகர் பாபு அண்ணன். எங்களுக்கு 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ணார் ஸ்காலர்ஷிப் ஃப்ரீ. இப்போ நாங்கள் தயாளம்மன் டேலி கிளாஸ் போகிறோம். துறைமுக தொகுதியிலேருந்து பேசுகிறேன். இது வந்து வண்டி வாங்கி கொடுத்து அண்ணன் சேகர் பாபு அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருந்தேன். கையில் அடிபட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போது எனக்கு அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணார். அண்ணனால தான் இப்போ வந்து வண்டி ஓட்டிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு குடும்பத்தை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. அண்ணன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப அண்ணன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நான் பண்டிகை நாள்லேயும் அண்ணன் கூப்பிட்டு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுப்பாரு. என் பசங்களை எல்லாரையும் பார்ப்பாரு, வந்து ஃபீஸ் கொடுப்பாரு. அண்ணன் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. அண்ணனால தான் இப்போது ஒரு நல்ல நிலைமையில இந்த வண்டியோட குடும்பத்தோடு பார்த்துட்டு வந்து இருக்கேன். மீண்டும் அண்ணன் தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அண்ணன் தான் வெற்றி பெறுவார் இந்த தொகுதியில். அண்ணனுக்கோசம் நாங்கள் எல்லாமே பாடுபடுவோம். அவர் தான் எங்களுக்கு மீண்டும் இந்த தொகுதியில் அவர் தான் வரணும்னு நாங்கள் வேண்டி வேணும். இப்போ உடனடியா ஏதாவது ஒரு தேவை இருக்கா? சந்தோஷமா இருக்கு. வயசுல வேலைக்கு போறேன். எங்க வேலை செய்யற? இதெல்லாம் கோல்டா? காதுல நான் உனக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஒரு கம்மல் வாங்கி தரேன். சரியா? நோட் பண்ணி. சந்தோஷம். நீ பேச ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கை கொடு. அதே கழுத்து அவர் வாங்கி கொடுத்தாருமா ஐயா. ஐயா வாங்கி கொடுத்து எனக்கு